ஆட்டோஇம்யூன் சிஐடிபி அப்படின்னா என்ன? நான் எதுக்கு டெய்லி vlog எடுத்து போடுறேன்? என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹாய் எல்லாத்துக்கும், என்னோட பேர் யாமினி. நான் லாஸ்ட் 20 days தான் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் டெய்லி vlogs அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஏன் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கன்னு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்குது. அந்த 3 ரீசன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு குழப்பலான்னு சொல்லாமல் ஓரளவுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் டீட்டெயில்டாக அதை பற்றி என்னன்னு சொன்னது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன். சிஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் என்னக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின்லேருந்து நரம்பு வரைக்கும், நரம்புனா டோஸ் வரைக்குமே வந்துட்டு எனக்கு வந்து நரம்பு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. எப்படின்னா, இப்போ அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த வாட்டருக்கான தூக்கிறக்கே என்னால் முடியாது, ரொம்ப வீக்காக இருந்தேன். ஏன் இந்த டெடிபேர் இருக்குல்ல, இந்த டெடிபேருக்கு என்னால் லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வீக்காக இருந்தேன். அப்புறம் நடக்கிறது சுத்தம் நடக்க முடியாமல் போயிடுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து, அது ஒரு பெரிய கதை. அது இனிமேல் இல்லை, அது ஒரு நாள் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து அக்கா வந்து பரவாயில்ல. ஓகேவா? அந்த வீக்காக இருக்கிறது வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அதுக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நண்பர்களே, எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, நான் வந்துட்டு 2023 வந்துட்டு இருந்து வீக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நினச்சேன்னா, இன்னும் நம்ம 1 yearல வந்து ரெக்கவரி ஆகிடுவோம். ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். ஸோ தட் வந்து என்ன மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த 2023 2024 ஆச்சு, அப்புறம் 2025 ஆச்சு, இப்போ 2026 இருக்கோம். ஓகேவா? நானும் இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும் நினைப்பேன். ஆனால் நாட்கள் தான் போயிட்டே இருந்ததே தவிர நான் குணமாகிற பாடு கிடையாது. ஓகேவா? சரி, ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, நான் ஃபுல்லாக ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடலான்னு. அதை ஏன் நம்ம வந்துட்டு டெய்லி ப்ரோக்ரஸை வந்து போடக்கூடாது? நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, அதெல்லாமே மக்களுக்கு எடுத்து போட்டோம்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வீக்காக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவங்களாம் நினைப்பாங்கல்ல. ஸோ நம்மளை பார்த்து அவங்க மோட்டிவேட் ஆகி, அவங்கள பற்றி நான் மோட்டிவேட் ஆகி, ஸோ மோட்டிவேட்டிவ் ப்ளஸ் மோட்டிவேட் ஈக்குவல் டு டபுள் மோட்டிவேட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணான்னு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்களே. செகண்ட் ரீசன் எப்படின்னா, இப்போ நான் கொலன்னு சொன்னேன்ல ஆட்டோஇம்யூன்னு, இந்த ரீசனாக வச்சு வெட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேவா? அண்டு லாஸ்ட் இயராகவே நான் வந்து இன்னொரு பேஜ், இந்த பேஜ் கிடையாது, ஒரு பேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை வந்து அவ்வளோவா போகலை. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஏன் வந்து இதை வந்து டெய்லி கான்டென்ட்டாக போடக்கூடாது? ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெய்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், டெய்லி வந்து வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, மண்டே பண்ண எக்ஸசைஸ்க்கும் சாட்டர்டே பண்ண எக்ஸசைஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ப்ரோக்ரஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, மண்டே வந்து நம்ம இந்த நிலமையில் இருந்தோம், சாட்டர்டே இந்த நிலமையில் இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு ஜெயிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து என்னை வந்து ரெக்கவரி பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் என்னை வந்து கொண்டுட்டு போகும் அப்படின்ட்டு தான் இந்த பேஜை வந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா, என்னோட இன்னர் சைல்டு ஹாப்பியாக இருக்கும். எப்படிக்கா இன்னர் சைல்டு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே, இப்போ நான் சொன்னேன்ல, போன வருஷம் ஒரு சேனல் ஆரம்பித்தேன், மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, ஏதோ ஸ்டோரி டெல்லிங், எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் பேசுவேன். ஓகேவா? ஆனால் அதில் ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ, இப்போ வந்து ஒரு பணக்காரனை பற்றி, ஏழை பற்றி நான் பேசுகிறேன்னா அவங்க 2 பேர்த்தை பற்றி தான் என்னால் பேச முடியும். ஓகேவா? ஆனால் இந்த டெய்லி கான்டென்ட்டில் நான் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசுகிறோம்ல, பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, நான் காலையில் எழுந்திரிச்சேன்டி, எனக்கு இதெல்லாம் வந்து முடியலடி, அது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப மனசு விட்டு பேசுவோம்ல. ஸோ இந்த மாதிரி இந்த கான்டென்ட் கிரியேஷன் பண்ணும்போது நம்ம இப்படிலாம் பேசுகிறோமா? நான் என்னோட இன்னர் சைல்டு வந்து எப்படி இருக்குன்னா, பேசும்போது ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, இன்றைக்கி நான் போட்ட சட்டை கருப்பு, அந்த மாதிரி ஒரு ரைமிங்காக மொக்கையாக தான் இருக்கும். இதை பேசும்போது என்னோட இன்னர் சைல்டு வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும்ல, இப்படிலாம் பேசணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்துட்டு யாராச்சும் பார்க்கும்போது
ஆனால் மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பேசணும், எக்ஸ்பிரஷனோட பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பேசும்போது அப்படிலாம் நினைக்க மாட்டோம். ஓகேவா? அதனால என்னோட இன்னர் சைல்டு வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்டென்ட் க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த 3 ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் வந்து 20 வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த 20 வீடியோலையுமே நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சிருக்காது, மீட்பு பயணம்னா என்னன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் எனக்கு வியூஸ் வரலன்னு நினைக்கிறேன். யாரும் ஃபாலோவும் பண்ணலை, யாரும் எனக்கு லைக்கும் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்டு இந்த வீடியோ வந்து எப்படி எடுத்திருக்கேன்னு எடிட் பண்ணும்போது தான் தெரியும். சொதப்பி இருந்தேன்னா அவ்வளோதான் போடவே மாட்டேன், சொதப்பலைன்னா போடுறேன். அண்ட் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் வந்து நிறையா வீடியோலாம் வந்து நல்லா போடுறேன். ஓகேவா? ஸோ அக்காவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ரெக்கவரி ஆகணும்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நானும் ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் நீங்களும் ஒரு ஹீலிங் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா வாங்க, சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம், சேர்ந்து நம்ம ஃபிட் ஆகும், பேக் டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம சிறகடிக்க போகிறோம். ஓகேவா நண்பர்களே? அண்டு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக்கை பண்ணுங்கள், ஷேரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளவுதான். பாய்.